மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தேங்க்யூ. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தேங்க்யூ அப்படின்னா தமிழ் வார்த்தையிலே அழகான தமிழ் வார்த்தை நன்றி. நம்முடைய பைபிளிலிருந்து சொல்கிறதா இருந்தால் ஸ்தோத்திரம் என்கிற அதிலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்வோம். 8 மாதங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு 8 மாதங்கள் முழுமையாக பாதுகாத்தார். 9வது மாதம் 1ஆம் தேதி நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறார் இல்லையா? இன்றைக்கி 1ஆம் தேதி தானே, இன்றைக்கி 7ஆம் தேதி. எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு நினைக்கிறேன். சரி, தூங்கலை யாருமே. இந்த 7ஆம் தேதி கர்த்தருடைய நாளிலே தருமையான காலை பொழுதிலே ஜெபிக்கவும் பாடலை பாடவும் கர்த்தருடைய பந்திலே பங்கு பெறவும் நமக்கு தந்ததான நன்மைகளை நம் கர்த்தருக்காக நாம் கொண்டு வந்து தரவும் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நம் ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே கூடி நாம் வந்திருக்கிறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பிலே தேங்க்யூ அப்படின்னு என்று சொன்னேன் அல்லவா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம், 282வது பக்கம், புதிய ஏற்பாடிலே பக்கம் 282. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய விருப்பம். தேவன் எதை விரும்புகிறார்? அவர் என்ன முடி விரும்புகிறாரா? எனக்கு மொட்டை அடிச்சிடு அப்படின்றாரா? நாக்கை வெட்டி கொடுத்துரு அப்படின்றாரா? கை காலை வெட்டி கொடுத்துருன்னு சொல்லி கேட்குறாரா? நம்முடைய தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் எல்லாவற்றுக்கும் நாம் என்ன செலுத்த வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் செலுத்தணும், தேங்க்யூ சொல்லணும், நன்றி செலுத்தணும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் வசனத்திலிருந்து நீங்கள் கீழே வரைக்கும் படிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரார். அப்படி சொல்லிட்டு வரும் பொழுது நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருங்க, எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுக்கு அதுதான் விருப்பம். கடந்த வாரம் செய்தியில் உங்களுக்கு நான் சொன்னேன், நாம் 3 காரியங்களாக தேவன் மீது, இயேசு கிறிஸ்து மீது, பரிசுத்த ஆவியானவர் மீது அன்பு வைத்திருக்கிறதை நாம் பிரதிபலித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போன வாரம் சொன்னேன். நம்மெல்லாம் யாருன்னா இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன். அப்படின்னா நம்ம எல்லாரும் யாரு? இயேசு கிறிஸ்து நமக்கு சகோதரராக, நாம் எல்லாருமே சகோதரனும் சகோதரியாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுக்கு மகனாக இருக்கிறாரோ, இங்கே இருக்கிற அமர்ந்திருக்கிற இயேசுவை விசுவாசிக்கிற நம்புகிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இயேசுவுக்கு எந்த பாக்கியத்தை கொடுத்தாரோ தகுதியே இல்லை. எத்தனை அக்கிரமம், எத்தனை மீறுதல், எத்தனை பாவங்கள், அதன் மத்தியிலே தேவன் அவருடைய பிள்ளை என்ற பாக்கியத்தை நம்ம தருகிறாருன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன். ஊழியக்காரன்னா என்ன நினச்சிக்கிறீங்க? அது ரெவரண்ட்டு, ஃபாதரு. அதுக்கு தான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், சவுக்கு அடிக்கிற அடி மாதிரி சொன்னார். பாஸ்டர்னு சொல்லாதையா யாரையும் பார்த்து, நான் தயா உனக்கு போதகர் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? நீ யாரையும் குரு ஐயான்னு சொல்லாதையா, நான் தாயா உனக்கு குரு, நீங்கள்லாம் எனக்கு யாரு? சீஷன் சொன்னார். நான் தாயா உங்களுக்கு ஃபாதர், நான் தாயா உங்களுக்கு பிதா. மற்றவனை பூமியிலே கல்யாணம் ஆகாதவனை, பெற்றெடுக்காதவனை நீங்கள் என்னன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னார். அப்போ இவ்வளோ பெரிய காரியத்தை பைபிளில் நமக்கு ஆழமாய் சொல்லி கொடுக்குறார் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். அப்போது நம்ம தேவன் மீது, இயேசு மீது, ஆவியானவர் மீது அன்பு செலுத்துறதுனால நம்ம ஃபஸ்ட்டு சபைக்கு வந்துட்டோம். 2வது, நமது உலகத்தில் யாரெல்லாம் எல்லா உறவாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கிற உறவு, வெளியே இருக்கிற உறவு, பகையாளி, எதிராளி, அந்த யார் காண்கிற சகோதரனையும் சகோதரிகிட்டையும் நீங்கள் அன்பு வச்சிருக்கிறதா இருந்தால் ஊழியம் செய்வீங்க அப்படின்றார். போய் என்ன பண்ணுவீங்களா? ஊழியம் செய்வீங்க. அதை தான் சொன்னார். தரிதருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, நொறுங்கி போனவங்க, நறுங்குண்ட இருதயங்க, சிறைப்பட்டவர்களை விடுதலை பண்ணணும். இந்த வேலையெல்லாம் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ நாம் என்ன பண்ணணும்?
எங்கள் வீட்டில் பக்கத்தில் உடம்பு சரியில்லாம இருந்தான்னா எங்களுக்கு நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம். அது எங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி வருகிறது, அதுக்கு மட்டும் நாங்கள் போயிட்டு வந்துட்டு போகிறோம். அப்போ எப்போ நம்ம அவங்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர போகிறோம்? பரிசுத்த வேதாகமத்தில் மாமிசமான சொந்த பந்தம் நமக்கு தேவையில்லை. நல்லா புரிஞ்சுங்க. மாமிசமாய் வரக்கூடிய அந்த சொந்த பந்தம், இந்த உறவு, அது இயேசுவின் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. சப்போஸ் அது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆதாயப்படுத்துகிறதா இருந்தால் எவ்வளோ பெரிய பாக்கியம். இயேசு கிறிஸ்து யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரன், யார் என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் பல நேரத்தில் எது பிதிங்கின்னு வரும்னா, எது தான் வரும்? எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் மாமனார், எங்கள் மாமியார், என் மனைவி, என் பிள்ளைகள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்களாக இருக்கிற உங்களுக்கு எனக்கு என்ன சொல்கிறார் என்றால், என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு யாரு தாயுமாய் இருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னார். அந்த உறவில் வராத வரைக்கும் நீங்கள் திருமணத்துக்கு போவீங்க, நீங்கள் எங்கேயாவது சுற்றி பார்க்க போவீங்க, நீங்கள் ஒரு பலவீனத்துக்கு பார்க்குறதுக்கு போவீங்க. நீங்கள் உறவுகளுக்கு, உலக உறவுகளுக்கு இடம் கொடுப்பதை காட்டிலும் தேவ உறவுகளுக்கு நீங்கள் என்ன கொடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் அந்த தெய்வீக சித்தத்தை செயல்படுத்தணும். அப்போ தான் நம்ம எல்லாருமே நிச்சயமாகவே தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் நாம் செயல்பட முடியும். நீங்கள் உலக ரீதியாக இருக்கக்கூடிய சில உறவுகள், எப்படா அவன் கெட்டு போவான், எப்படா இவன் அழிவான், இன்னும் உன் பிள்ளைங்க இப்படியே தான் இருக்குதா, உன் குடும்பங்கள் இப்படியா இருக்குன்னு சொல்லுகிற மத்தியில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சபையாரும், ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுவீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். எப்படிப்பட்ட உறவு நமக்கு தேவை? எந்த உறவுக்கு நீங்களும் நானும் முதன்மையான இடம் கொடுக்கிறோம்? அப்போ தொடர்ந்து 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செலுத்த வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பத்தை கடந்த நாளிலே என்னெல்லாம் செஞ்சீங்க? என்னெல்லாம் அவருக்கு விருப்பம், அவருக்கு எதெல்லாம் விருப்பம், அவர் விரும்புகிறபடியாக நாம் என்னெல்லாம் செஞ்சோம்? யாரெல்லாம் நன்றி கெட்டு போயிருந்தோம், யாரெல்லாம் நன்றி உள்ளவங்களாக இருந்தோம்? 50ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருமே நம்முடைய சிந்தையை திருப்பிக் கொள்வோம். 50ஆம் சங்கீதம் 23வது வசனத்திலே, துன்பங்கள் வரும்பொழுது, மரணங்கள் வரும்பொழுது, நோய்களில் வரும்பொழுது, பலவீனமான சூழலில் நேரிடும் பொழுது நம்முடைய விடுதலை தந்து இவ்வளவு அற்புதமாய் காத்து கொண்டு வந்தாரே, நாம் இந்த கர்த்தருடைய நாளில் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செலுத்த வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று வேதாகம் சொல்லுகிறது. 50ஆம் சங்கீதம் 23வது வசனம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை சபைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தும் என்று சொல்லுகிறார். 22வது வசனத்திலே, தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை என்ன செய்வதில்லை, விடுதலை பண்ணுவதில்லை என்று, நான் விடுவிப்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாடிலே பல பலிகள் இருக்கிறது. ஸ்தோத்திர பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலின்னு இப்படி வேதாகமத்தில் படிக்க முடியும். அந்த சமாதான பலியை பழைய ஏற்பாடிலே என்னவாக சொல்லப்படுகிறது என்றால் ஸ்தோத்திர பலிகளாக சொல்லப்படுகிறது. 1000 ஸ்தோத்திர பலின்னு சொல்லி டிவியில் போட்டிருப்பாங்க, அது மாட்டுன்னு போயிட்டு இருக்கும். இவங்க மாட்டுன்னு துணி துவைக்கிறது, சாப்பாடு செய்யறது, பாத்திரங்களை கழுவுறது, வீட்டை துடைக்கிறது, அது அல்ல. அவரோடு கூட என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த வேண்டும். எத்தனை பேர் ஸ்தோத்திரங்களை செலுத்தணும்? நம்ம அதனால அதோடு கூட அமர்ந்தல்ல, எதெல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம். எத்தனை துன்பங்கள் வந்தது, எத்தனை நோய்கள் வந்தது, எத்தனை பலவீனமான சூழ்நிலை வந்தது, வேக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு நன்றி கூட செலுத்த முடியாம எத்தனை பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆனால் நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, எவ்வளோ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த தொழுகையிலே தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் கடந்து வந்து அமர்ந்திருக்கிறோம். நிச்சயமாகவே நாம் நன்றிகளை செலுத்த வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் நம்மை வலியுறுத்துகிறது. ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த ஸ்தோத்திரத்திற்கு அதற்கு பரிசுத்த பழைய ஏற்பாடில் என்னவாக சொல்லப்படுகிறது என்றால் 1059வது பக்கம் 1059வது பக்கம் ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மன்னிக்குங்க, 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களுக்கு தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். உதடுகளின் காளைகள், அந்த உதடுகளின் காளைனா நமக்கு தெரியும் இல்லையா, மாடு. உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். பழைய ஏற்பாடிலே அந்த சட்ட பிரமாணத்திலே இஸ்ரவேலரை தவிர்த்து நம்ம எல்லாருமே புறஜாதி, அவங்க பலியாக எதை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால், காளையாக ஒரு பாவம் பண்ணிட்டாங்கன்னா புறா குஞ்சியோ ஆடோ மாடோ அல்லது மாவோ கொண்டு வந்து பலி செலுத்துவாங்க. பழைய ஏற்பாடில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு, தனக்கு இருக்கக்கூடிய நிலைமைகளுக்கு அவங்க கொண்டு வந்து பலி செலுத்துவாங்க. அப்படி பலி செலுத்தும் பொழுது இங்கே இன்னொரு வார்த்தையாக சொல்லப்படுகிறது, அந்த சமாதான பலி என்னவென்றால் உதடுகளின் காளை. இந்த உதட்டிலிருந்து காளை. பழைய ஏற்பாடிலும் சரி புதிய ஏற்பாடிலும் சரி இயேசு கிறிஸ்து அதை ஞாபகப்படுத்தி சொல்கிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே மட்டும் என்னிடத்திலே சேர்ந்து இவர்களுடைய இருதயமோ என்ன செய்திருக்கிறது என்றால் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நம்ம என்ன தீர்மானம் பண்ணோம்? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன தீர்மானம் பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் ராத்திரியில எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் வேதத்தை படித்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் சத்தியத்தை சொல்றீங்க? கடந்த வாரம் கூட சொன்னேன், இந்த அன்பு சகோதரன் இன்றைக்கு ராகுல் நம்முடைய மத்தியில் பேசும் பொழுது அந்த கர்த்தருடைய பந்திக்காக அந்த சித்தத்தை குறித்து பேசும் பொழுது எவ்வளோ அழகாக, அப்போ அந்த வார்த்தைகளை பேசும் பொழுது உள்ளே தொடுகிறது ஆழமாக. அப்போ மூணாவது, நீங்கள் சத்தியத்தை சொல்லும் பொழுது, வசனங்களை சொல்லும் பொழுது, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும் பொழுது, தேவனுடைய நாமத்தை நீங்கள் உபதேசிக்கும் பொழுது, பெண்டான் தம்பி, அலெக்ஸ் பிரதர் மற்றும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் அதை யாருக்கு போதிக்கிறீர்களோ அந்த தொலைந்து போன ஆத்துமாவை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் அந்த ஆத்துமாவையும் நீங்கள் எழுப்புறீங்க. இதுதான் போன வாரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தொலைந்து போன ஆத்துமாக்களையும். அப்போ அந்த தொலைந்து போன ஐயோ நான் தொலைஞ்சிட்டேனே, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனே, ஐயோ நான் மீறுதல் பண்ணிட்டேனே, இனி நான் இன்னும் எப்படி வாழணும்? அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளின் பிரகாரமாக பேசும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்களுடைய உதடுகளின் காளை. 116ஆம் சங்கீதம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். 116ஆம் சங்கீதம் அதனுடைய 17வது வசனத்திலே உதடுகளின் காளை என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இங்கே என்னவாக சொல்லப்படுகிறது? நம்ம எல்லாருமே நம்முடைய சிந்தையை நம்ம அங்கு திருப்பிக் கொள்வோமாக. 116ஆம் சங்கீதம் 17வது வசனம், நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் என்ன பலி செலுத்துவேன்? ஸ்தோத்திர பலியை நான் செலுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. புதிய ஏற்பாடுல எவ்வளவு அழகாக அதை மாத்திட்டார் பாருங்க. காளை, உதடுகளின் காளைகளை செலுத்துவோன்னு பழைய ஏற்பாடில் சொன்னவர், உதடுகளின் பலி என்று சொன்னவர் புதிய ஏற்பாடிலே உதடுகளின் கனி, ஆவியின் கனி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த ஒரு கனியை சாப்பிட்ட ஆதாமும் ஏவாளும் என்ன ஆனாங்க இல்லையா? தேவன் எந்த கனியை விலக்கினாரோ அந்த கனியை சாப்பிட்ட பொழுது தேவனுக்கு இப்பொழுது கொடுக்க வேண்டிய ஒரு கனியாக புதிய ஏற்பாடில் நீங்களும் நானும் என்ன கனி என்றால் அதுதான் ஸ்தோத்திர கனி. என்ன கனி? ஸ்தோத்திர கனியை நம் ஒவ்வொருவரும் செலுத்த வேண்டும். ஆகையால் நாம் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தப்படும். எப்பொழுதும், காலையில், மதியம், சாயந்தரம், ராத்திரி,
தூங்கி எழுந்திருக்கும் போது, படுக்கைக்கு போகும் பொழுது, நீங்கள் நடக்கும் பொழுது, நீங்கள் உட்காரும் பொழுது, நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது, நீங்கள் எல்லா காரியத்திலையும் நீங்கள் என்ன செலுத்த வேண்டும் என்றால் ஸ்தோத்திர பலிகளை, அது என்னவாக இருக்கிறது என்றால் எப்பொழுதும் செலுத்துங்கள் என்று புதிய ஏற்பாடிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் செலுத்த வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். அப்போ அதை எப்படி யார்கிட்ட செலுத்தணும்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவை என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆத்திரத்தோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும். அப்படின்னா போட்டிருக்கு, எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவினுடைய நாமத்திற்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதை தான் அவர் விரும்புகிறார். அருமையான ஒரு பாடலை நாம் காலை பொழுதிலே, அதாவது இந்த தொழுகையிலே நாம் பாடலை பாடினோம். காலையும் மாலையும் எவ்வேளையிலும் கர்த்தரை கருத்துடனே பாடிடுவேன், பரிசுத்தர் 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 என்று நித்தமும் ஓயாமல் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவ தூதர்கள். அப்போ நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? ஏசாயா 43ஆம் அதிகாரம், ஏசாயா 43ஆம் அதிகாரத்துக்கு நாம் யாவரும் திருப்பிக் கொள்ளுவோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில், நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்களிலிருந்து குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகளிலிருந்து செவிடாயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்த்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்புகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய் என்று சொல்லக்கூடும்படி அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தமாய் என்ன செய்ய வேண்டும் என்றால் விளங்கட்டும். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்திருக்கிற என் ஜனங்களை கொண்டு வா என்பேன். எதுக்குப்பா உங்களை என்னையும் படைச்சிருக்கிறாரு? நீ வேலை செய்யறதுக்கா? நீ வேலை செஞ்சு வீட்டிலே உட்காந்துருக்கிறதுக்கா? நீ படிச்சுக்கிட்டு அங்கேயே ஐயோ படிப்பு படிப்பு படிப்புன்னு அங்கேயே உட்காந்துருக்கிறதுக்கா? நீ எதுக்காக உன்னை சிருஷ்டித்து வச்சிருக்கிறேன்? என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். யாருடைய நாமத்தை? மதன் ராஜாவல்ல, என் நாமம் சொன்ன பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செழித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாடிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கு சொல்கிறார். யோபு பக்தனுக்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கும் பொழுது ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. பலவீனம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் யாவரும் அறிந்ததுதான். ஒரே நாளை பிள்ளைகள் செத்து போறாங்க தன்னுடைய சகோதரருடைய வீட்டிலே. 4 திசையிலிருந்து அதில் ஒருவர் தப்பித்து வந்து, வேலைக்காரர்கள் அதில் ஒருவர் தப்பி வந்து, அக்னி வந்தது, அந்நிய ஜனங்களை கொண்டு போய் விட்டார்கள். ஆடு மாடு ஒட்டகங்களை கொண்டு போய் விட்டார்கள். ஒரு பக்கம் பிள்ளைகளை இறந்து போய் விட்டது. அந்த 4 திசையில இருந்து வந்து அவருக்கு சொன்ன அந்த ஒரே நாளில் நடைபெறுகிறது. எத்தனை இழப்புகள்! அந்த நேரத்திலெல்லாம் அவர் தன்னுடைய வாயாலே சொல்லுகிறார், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணமாய் நான் போகிறேன். கர்த்தர்தான் கொடுத்தார், கர்த்தர்தான் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை! அவர் சொல்லுகிறார், பிசாசனிடத்தில் என்னுடைய உத்தமனாகிய என்னுடைய தாசனாகிய எனக்கு பயப்படுகிற பொல்லாப்புக்கு விளவுகிற நீதிமானாயிருக்கிற உத்தமனாயிருக்கிற என்னுடைய யோபின் மீது நீ கவனம் வைத்தாயோ? வாயில வருதா ஸ்தோத்திரன்னு? வரதே இல்லை. ஏன் வரதில்லை? ஒரே ஆத்திரமா இருக்கிறேன். யார் மீது ஆத்திரம்? கணவர் மீது ஆத்திரம், மனைவி மீது ஆத்திரம், பிள்ளைகள் மீது ஆத்திரம். வாழ்க்கையில ஜெயிக்க முடியல, வாழ்க்கையில சாதிக்க முடியல, வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியல. எத்தனை ஆத்திரங்கள்! ஆத்திரமாய் இருந்து அமர்ந்திருப்பது, தேவனை துதிக்காமல், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல், நான் அவருடைய ஜனம், நான் அவருடைய பிள்ளை,
நான் அவருடைய நாமத்தின் மகிமைக்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டேன். அதனால தான் எனக்கு வாய் இருக்கிறது, அதனால தான் நான் பாட்டு பாடுறேன், அதனால தான் நான் ஜெபம் பண்றேன். எத்தனை வாய் இருக்கிறது, எத்தனை காது பயங்கரமா கேட்கிறது, எத்தனை இருதயம் அழகா லப்டப்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது, லிவர் நல்லா இருக்கிறது, கணையம் நல்லா இருக்கிறது, கண்ணு நல்லா இருக்கிறது, உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரை நல்லா இருக்கிறது, வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் சௌக்கியமா இருக்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம் வருகிறதா? திருடன் வருகிற விதமாய் நான் வரப்போகிறேன். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்களே, பகலிலே விழித்திருப்பார்களே அப்படின்னு சொல்லிட்டே வரார். நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எல்லாவற்றுக்காக நீங்கள் என்ன செலுத்த வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அப்படி செய்வதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களை குறித்து தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நம்முடைய விருப்பத்தை அப்படி சொல்லிட்டோம். பிரதர் தம்பி கூட அதான் சொன்னார், ராகுல் தம்பி. நம்முடைய விருப்பம் 99 நாளும் எழுதி, அதாவது படிக்காம எழுதாம அந்த கடைசி நேரத்தில் தான் முட்டிக்கிட்டு இருக்கிறது. சில சகோதரர்கள் கூட அப்படிதான், இங்கே கிடையாது, வெளி சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிள் எடுத்துக்கிறது. என்ன பிரசங்கம் பண்ணுறது? ஏன்னா அது ஒரு வார காலம் ஜெபம் பண்ணுறது கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, அவ்வளோ முட்டை மோதிக்கிட்டு கிடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பைபிளை திறக்கிறது. இங்கே போடக்கூடிய பாட்டெல்லாம் போன வாரமே பதிவு பண்ணது, ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து அதுங்க போடுறது பாட்டெல்லாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே இந்த தொழுகையிலே அந்த பாட்டெல்லாம் அதனுடைய சாரம்சமாக இருக்கிறது. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானம். எங்கே நம்முடைய கொண்டாட்டம்? உங்கள் கொண்டாட்டம் எங்கே இருக்கிறது? எங்கே துக்கம் கொண்டாடி இருக்கிறீர்கள்? எந்த இடத்துல கொண்டாட்டங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடைய தொழுகை என்னவாக இருக்கிறது? குதூகலம் கொண்டாட்டமே. பாட்டு பாடும்போது என்ன உணர்ந்து போகணும்னு தெரியாது. என் பாவத்தெல்லாம் போக்கிட்டார். உன் பாவத்தை போக்குனது யாரு? உன் அம்மாவா, உன் அப்பாவா, உன் சொந்த பந்தமா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற உறவா? எந்த உன் பாவம் போக்கினது? அந்த இயேசு கிறிஸ்து தானே. அந்த இயேசு கிறிஸ்து செய்யலனா உனக்கு எப்படி கொண்டாட்டம் வரும்? உனக்கு உன் கொண்டாட்டம் எங்கே இருக்கிறது? அதெல்லாம் நினைக்கணும். என்னுடைய உறவு, என் சொந்தக்காரங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க. ஆனால் எனக்குன்னு எப்பவும் கெட்ட பேர் தான். அவன் வரமாட்டான், அவன் எதுக்குமே வரமாட்டான். எங்கள் அப்பாவும் இறந்தது ஞாயிற்றுக்கிழமை தான். நான் மறுநாள் திங்கக்கிழமை தான் போய் பார்க்குறேன் அப்பா. என்னை ரொம்ப தொலைவில் இருக்கும் இல்லையா. என் மகன் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை தான். தொழுகையெல்லாம் முடிச்சு, என் தாத்தா இறந்ததும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அடக்கம். தொழுகையை முடிச்சுட்டு தான் நான் திரும்ப அவங்க பைபிள் காலேஜ்லேருந்து வரணும். எது நமக்கு, எனக்கு முக்கியம், உங்களுக்கு எது முக்கியம்? உங்களுடைய பக்தி வைராக்கியம் எப்படின்னு தெரியாது, என்னுடைய பக்தி வைராக்கியம் அப்படி தான். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறோம் சரி, இல்லைனாலும் சரி, என் பக்தி வைராக்கியம் அந்த தீர்மானத்தோடு கூட நாம் கடந்து செல்ல வேண்டும். சில உறவுகளுக்கு நம்மை பிடிக்கும், சில உறவுகளுக்கு நம்மை பிடிக்கவே பிடிக்காது. குடும்பத்திலையும் அப்படித்தான், சமுதாயத்திலையும் அப்படித்தான், வேலை செய்கிறதுலையும் அப்படித்தான். ஏன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? இவன் தேவதூஷணம் சொல்கிறான். அவர் எவ்வளோ குற்றச்சாட்டு பண்ணாங்க, எத்தனை தூஷணங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை அக்கிரமங்கள், எல்லாம் நமக்காக. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தேவனுக்காக, தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். நீங்கள் எல்லாவற்றிலும் என்ன செலுத்த வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் செய்யணும். ஒரு தகுதியான பலிக்கு விலை கொடுக்கவே முடியாது. நீங்கள் கொடுத்துட முடியுமா? உங்கள் உயிரை கொடுத்துட முடியுமா? 7000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக ரத்தம் சிந்தின அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்க. எவ்வளவு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்கிறோம், எவ்வளவு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உதடுகளின் காலை, உதடுகளின் கனி, உதடுகளின் பலி என்று சொல்லப்படுகிறதே. பழைய ஏற்பாடிலே சொல்லப்பட்டதை புதிய ஏற்பாடில் எவ்வளவு அழகாக கொண்டு வருகிறார். நன்றி 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 என்று நாம் எத்தனை வேலையிலே சொல்லி கொண்டிருக்கிறோம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நீங்கள் ஸ்தோத்திரத்திலே என்ன செய்வீர்களாக? பெருகுவீர்களாக. கொலேசியர் 4:2 சொல்லும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு என்ன செய்யுங்கள் என்றால் தெரியப்படுத்துங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால்
ஜபத்திலே விழித்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்திலே விழித்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு நமக்கு கவலை வந்தால் நொறுங்கி போய்டும். நீங்களும் சரி, நானும் சரி. ஆனால் நம்மளாம் மனுஷன் இல்லையா? அந்த கவலை நேரத்தில், அந்த பலவீனமான நேரத்தில், அந்த மரண நேரங்களிலே, அந்த நோய்பட்ட நேரங்களிலே வேதாகம் சொல்லுகிறது, பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். எனக்கு நான் தெரியாதா? இவர் பெரிய இது வந்து சொல்லிட்டார். இவர் சொன்னால் நாங்கள் கேட்டுடுவோமா? எங்களுக்கு எல்லாம் வசனம் தெரியும். உங்களை காட்டிலே எங்களுக்கு அதிக வசனம் தெரியும். வசனத்தில் நாங்கள் கரைச்சி குடித்தவங்க, வசனத்திலே நாங்கள் வாழ்ந்தவங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் எங்களை மன்னிச்சிருவார் இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, எவ்வளோ கவலை இருந்தாலும் அந்த கவலையை நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க, வேண்டுதல் பண்ணுங்க, அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ எல்லாம் புத்தி, நீ என்னென்னலாம் புத்தி வச்சிருக்கிறியோ அந்த எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்பது சந்தேகம் இல்லை. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது. கொலேசியர் 3:15, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். நன்றி கெட்டவங்களா இருக்காதீங்க, நன்றி உள்ளவங்களா இருங்க என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. நன்றி செலுத்தணுமா? காலையிலே எழுந்துக்கிறோம், காலையில் அந்த சாப்பாட்டுக்காக நன்றி செலுத்தணுமா? நான் தான் சொன்னேன், கடந்த வாரம் மருத்துவமனை நான் நிறைய வேளையிலே பலரை பார்ப்பது உண்டு. ஏன்னா நமக்கு என்ன நம்முடைய தலை மீது விழுந்த கடமையோ அந்த கடமையை நம்ம ஒவ்வொருவரும் செலுத்தணும். ஏன் தலை மீது மாத்திரமல்ல, உங்கள் எல்லாருடைய தலை மீதும் இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் நிச்சயமாகவே வேலை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். தேவன் அதுதான் விருப்பம், தேவனுடைய சித்தம் அதுதான். நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு என்னெல்லாம் தந்தார் அப்படின்னு கொஞ்சம் நம்மளை பரிசோதித்து பார்த்தா தெரியும். ஒரே ஒரு ஆண், அந்த ஆணுக்கு எதை கொடுக்குறாரு? மனைவி என்கிறதை தருகிறார். வேதம் சொல்லுகிறது, மனைவி கர்த்தர் அருளும் ஈவு, கிஃப்ட்டுப்பா. ஒரு ஆண்மகனே, உனக்கு மனைவி யாரு? கிஃப்ட்டு. தாய் தகப்பன் பார்ப்பதுக்கு முன்னாடியே நம்ம போய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, கண்ட கஸ்மானத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, கண்ட இச்சைகளில் போய் விழுந்துடக்கூடாது. ஏன்னா நம்மலாம் தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு இன்னும் ஆழமாக சொல்லும் பொழுது நன்றி உள்ளவர்களாய் மாத்திரமல்லாமல், கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு திரும்பிக் கொள்ளுங்கள். கொலேசியர் 3:17, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து. நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க, என்ன வார்த்தை பேசுகிறீங்க? நீங்கள் காலையில் இருந்து ராத்திரி படுக்கைக்கு போகிறீங்க, அது வரைக்கும் நிறைய செயல் செஞ்சுருப்பீங்க. அந்த செஞ்ச செயலெல்லாம் நல்ல செயல் தானா? நல்ல பேச்சு தானா? நல்ல நடக்கை தானா? எப்படி பேசுனீங்க? வேதம் சொல்லுகிறது, நீ பேசின வார்த்தையாக இருக்கட்டும், நீ செய்கிற எந்த செயலாக இருக்கட்டும் இல்லையா, நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தாலே செய்து அவருடைய முன்னிலையிலே பிதாவாகிய தேவன் என்ன செய்யுங்கள் என்றால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. இதுக்காக தான் தேவன் உங்களையும் எண்ணி வச்சிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 15:57 பல பேருக்கு தடையாக இருக்கிறதே, பல பேருக்கு ஜெயம் இல்லையே, பலருடைய வாழ்க்கையிலே வெற்றி முகமில்லாமல் இருக்கிறதே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்ன உண்டாகுதென்றால் ஆத்திரம் உண்டாவதாக. மற்றவனுக்கு ஆத்திரமா இருக்கலாம், ஆனால் நமக்கு என்ன வரணும்? வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வரணும். எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், எனக்கு வெற்றியை கொடுக்கிறவர், என்னுடைய வாழ்க்கையை என்னை மேன்மையாக நடத்தக்கூடியவர், என்னை வெட்கப்படாமல் தலையை நிமர செய்ய வைக்கிறவர் யாரென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு
ஸ்தோத்திரம் என்று நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 1:4 வாசிக்கும் பொழுது, எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நினைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லா மனுஷர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விண்ணப்பம் பண்ணணுமா? எல்லா மனுஷனுக்காக. வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்களேன். எல்லா மனுஷருக்காக. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 வசனத்திற்கு நாம் யாவரும் திருப்பிக் கொள்ளுவோம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 வசனத்தில், கடந்த நாளெல்லாம் யாரெல்லாம் ஜெபம் பண்ணலையோ, யாரெல்லாம் தேவன் மீது ஆத்திரத்தில் இருந்தீங்களோ, அங்கு வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 2:1, நாம் எல்லாம் பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. எல்லா மனுஷருக்காக தெரியாது, நம்ம எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். நமக்கு எல்லாருக்குமே மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 9:15 என்று நினைக்கிறேன். கடைசி வசனம் தான், தேவன் அருளி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. தேவன் எவ்வளோ நன்மைகளை பண்ணினார். ஜீவனை தந்தார், சுவாசத்தை தந்தார், ஆகாரத்தை தந்தார், தண்ணீரை தந்தார், சந்தோஷத்தை தந்தார், சமாதானத்தை தந்தார். இதெல்லாம் போதாதுக்கு மனைவி என்கிற ஆசீர்வாதத்தை தந்தார், பிள்ளை என்கிற ஆசீர்வாதத்தை அவர் தான் தந்தார், வேலை என்கிற ஆசீர்வாதத்தை அவர் தான் தராரு. இதெல்லாம் அவர் தான் தரார். ஐயோ, இந்த வீட்டில் வந்து பிறந்தனே, இது என்ன வீடு, இது தரித்திரம் பிடிச்ச வீடு, ஐயோ இந்த வீடு எனக்கு சரி கிடையாது. வீடு என்ன பண்ணுச்சு? நாம் தேவ சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த வீட்டில் வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது. வீடு என்ன பண்ணுச்சு? அங்கே இருக்கிற சிமெண்ட் ஏதாவது பண்ணிச்சா, மணல் ஏதாவது பண்ணிச்சா, கல் ஏதாவது பண்ணிச்சா? நாம் ஜெபம் பண்ணலை, நாம் சரியாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலை, நம்ம எதுவுமே ஒப்பு கொடுக்கலை. செய்ய வேண்டிய காரியம் நாம் திருந்தவே இல்லை. எது சரியில்லை? வாசப்படி இப்படி வச்சிருக்கலாமா? ஜன்னல் அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாமா? வீட்டில் இருக்கிற ஆளு சரியில்லை. எங்கே வந்து பாரம்பரியம் ஒட்டி இருக்குது? செத்து போனால் பாரம்பரியம், கல்யாணம் வந்தால் பாரம்பரியம், வயசுக்கு வந்துட்டா பாரம்பரியம், வீடும் பாரம்பரியத்தில் கிடக்குது. எது கிடையாது? சரியில்லை. தேவ சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், சிலர் வாசகெல்லாம் நாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஒயின் ஷாப்பில் எந்த வாஸ்து சாஸ்திரம் பார்த்தான்? பணம் அங்கே தான் கொட்டுன்னு கொட்டுது இல்லையா? இல்லையா? எந்த வாஸ்து சாஸ்திரம் பார்த்தான்? ஆனால் நீங்களும் நானும் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஒரு அடிப்படுதா? தகப்பனே ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு சித்தம் வச்சிருக்கிறீர், ஏதோ ஒரு பெரிய காரியம் வந்த வேண்டியிருந்தது, அதுலேருந்து என்னை தப்பி வச்சுட்டீர். ஒரு பலவீனங்கள் வருதா? அந்த பலவீனத்திலே நீ யாரா இருக்கிறாய்? உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை ஏன் உயிரோடு வைத்திருக்கிறார்? 9வது மாதம் 7ஆம் தேதி தந்தார். இவ்வளவும் தந்தது இல்லாமல் இயேசு கிறிஸ்துவும் தந்தார், பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கே நாம் யாவரும் திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், அதிலிருந்து ஒரு 5 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை. பின்பு அவர் எருசலேமுக்கு பயணம் பண்ணி போகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். பிரயாணம் சொன்னால் பயணம் பண்ணி போகிறார். தலைவர் இயேசு கிறிஸ்து பயணம் பண்ணி போகிறார். சமாரின், கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக போகிறார். அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் எத்தனை பேர் என்றால் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். தம்பி ராகுல் சொன்ன மாதிரி தான், 99 நாளும் விட்டுட்டு அன்னைக்கு வந்து பலவீனங்கள் வர நேரத்தில் ஐயா அப்படின்னு கதற மாதிரி தான். இயேசு ஐயரே, ஆங்கிலத்தில் மாஸ்டர் என்று நாம் பார்க்கிறோம். ஐயரே
எங்களுக்கு இறங்கும், அந்த வார்த்தை பாருங்க, எங்களுக்கு இறங்கும் என்று வாயுள்ளே ஜெபித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா இருக்குது. சத்தமிட்டார்கள். 14வது வசனத்திலே அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையிலே சுத்தமாய் விட்டார்கள். போகும்போதே சுத்தமாயிட்டாங்க. கூப்பிட்டாங்க, சுத்தமாயிட்டாங்க. அப்போ நடுவில் நடந்தது என்ன? அந்த இயேசுவை விசுவாசிக்கின்றார். ஏன்னா குஷ்டரோகம்னு சொன்னால் அவங்க வீட்டை விட்டுட்டு அங்கே பாளையத்தில் இருக்கணும். அங்கே ஆசாரிகள்கிட்ட அப்பப்போ போய் காண்பிக்கணும். அவங்க அதை பார்த்து தீட்டு, இது உனக்கு குணமாகலை, இந்த ஸ்கின் இப்படியே தான் இருக்குது, இந்த தோல் மாறல, நீ அப்போ பாளையத்திற்கு வெளியே தான் இருக்கணும், எப்போ சரியாகுதோ அப்போ தான் நீ எங்கே வர முடியும், நீ உள்ளே வர முடியும், நீ அது வரைக்கும் நீ உள்ளே வர முடியாது, வெளியே தான் நீ இருக்கணும். பழைய ஏற்பாடுனுடைய சட்டத்திட்டம். ஆசாரியர்கள் ஆளை குணப்படுத்த முடியாத ஒரு காரியம். வீட்டில் உள்ளவங்களும் ஒதுக்கி வச்சாச்சு. இயேசு ஐயரே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். என் பரமபிதா எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். இப்போ இதுக்கு ஒரு சாக்கு போக்கு, ஜெபம் பண்ணலன்னா அவருக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லையா, அவர் பார்த்துக்குவார். பரமபிதா நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? கண்ணு தெரியாதவங்கிட்ட போய் இயேசு கேட்குறேன், நான் உனக்கு என்ன செய்யணும்? வந்ததே அவனுக்கு குணமாகணும். ஆனால் அவனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது என்பது தான். என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நான் உண்டாக்கி வைத்திருக்கிற என்னுடைய ஜனங்கள் ஜெபித்தாக வேண்டும், வேதத்தை படித்தாக வேண்டும், ஊழியத்தை செய்தாக வேண்டும். அது எல்லாருடைய தலையில் மீது விழுந்த கடமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்காதவர்களுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயோ, இயேசுதான் சொல்றார், ஐயோ, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எத்தனை ஐயோக்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? ஐயோ அப்படின்னு எப்போ வரும்? அந்த மரணம் காரியத்தில் தான் ஐயோன்னு வரும். ஆனால் நமக்கு இப்போ நல்லா இருக்கும் இல்லையா? சோதம் குமாருடைய பாவமே ஆகார திருச்சி தானே. உனக்கு வெளியே சாப்பாடு கிடைச்சிடுது இல்லையா? ஆகார திருச்சியும் நீர் விசாரமும் சாங்கோபமும். நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏதாவது கையில் ஏதாவது பிரச்சனையா, தலையிலிருந்து ஏதாவது வரைக்கும் எனக்கு பிரச்சனை, ஒரு பிரச்சனை, நல்லா இருக்கேன். எதுக்கு ஜெபம் பண்ணணும்? எதுக்கு மற்றவங்களுக்கு போய் சொல்லணும்? ஏன் மற்றவங்களை கொண்டு வந்து உக்கார, நீ அங்கே போயிடு, அந்த சபைக்கே போயிடு, இங்கெல்லாம் வந்துடாத, எங்கள் வீட்டில் இருக்கிற ஆள்லாம் சரியில்லை அப்படியா? கிடைச்ச வாகனத்தில் எத்தியோப்பிய மந்திரி போகும் பொழுது அதிலே பரிசுத்த ஆவியானவர் கொண்டு அதில் இன்னொருத்தரை ஏற்றி கொண்டு போகிறார். நம்முடைய வாகனம் எதற்காய் பயன்படுகிறது? எங்கெங்கெல்லாம் பயன்படுகிறது? எதற்கெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? எல்லா நன்மை அவர் தான் தரார், எல்லாமே அவருடையது. பிறக்கும்போது ஒன்றுமே கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. செத்துட்டா கூட அந்த அருணாக்காய் இருந்தால் கூட அதை கழட்டிட்டு அப்படின்வாங்க. ஏசையரே எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் போகையில், ஆசாரியர்களுக்கு காண்பிக்கையில் போகும் பொழுதே சுத்தமாய் விட்டார்கள். வேதாகம் எவ்வளோ அழகாக சொல்கிறது பாருங்க. அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து, அவன் அங்கே போனானான்னு தெரியல, ஆசாரியர்கிட்ட போய் தன்னை காமிச்சானான்னு தெரியல. அவர்கள் ஒருவன் போகும் பொழுதே சுகமானவன் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் யாராக இருக்கிறான் என்றால் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை என்ன செய்ததென்றால் ரட்சித்தது என்றார். எத்தனை நன்றி கெட்டவங்களா இருக்கும் இல்லையா? தேங்க்யூன்னு கூட சொல்ல முடியல. காலையில் 3:30 முடிப்பு வந்துட்டு, அது ஞாயிற்றுக்கிழமைனா லேட்டாக படுத்தாலும் சீக்கிரம் படுத்தாலும் அவ்வளோ காலையில், ஏன்னா நாளைக்கு தொழுகை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். அப்போ அந்த நாளில் நம்ம மகிமைப்படுத்துவதற்கு எவ்வளோ பெரிய கிருபை நமக்கு தந்திருக்கிறார். நீங்களும் நானும் நன்றி சொல்வதற்கு சில தடைகள் வருகிறது. நன்றி சொல்ல தடை எப்படிங்களாம் வருங்க அப்படின்னு சொன்னால், சிந்தனையற்ற ஒரு நிலை, தாட்லெஸ்னஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சிந்தனையற்ற நிலை. கடனை வாங்குறதோடு சரி, சில பேர்லாம்
கடன் வாங்கும் பொழுது நான் உன்னை தேடி வருவேன். கடனை வாங்குறதா இருந்தால் நீ என்ன செய்யணும்? நீ என்ன தேடி வரணும். சில இடத்துல நம்ம பார்த்துருப்போம், கடன் அன்பை முறிக்கும், குடுக்கலனா எலும்பை கூட முறிக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். என்னை பாரு யோகம் வரலாம் கழுதையை பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவ்வளவும் நன்மைகளை தேவன்கிட்டருந்து பெற்றுக்கொண்ட நாம் நன்றி செலுத்தாத இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா, சிந்தனை இல்லை. எப்பயும் அவர் செய்கிறது தான், அவர் பாதுகாக்கிறது தான், இதில் போய் நம்ம என்னத்தை கேட்கறது. 30ஆம் சங்கீதத்துக்கு நம்ம எல்லாருமே திருப்பிக் கொள்ளுவோம். சிந்தனையற்ற நிலை உருவாகக்கூடிய காரியங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 30ஆம் சங்கீதம் 5:5 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 30ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அதில் முதல் நிலை, நம்ம இவ்வளோலாம் படித்தோம். ஸ்தோத்திரம் செலுத்துங்க, ஸ்தோத்திரத்தை தெரியப்படுத்துங்க, நன்றி உள்ளவங்களா இருங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் அதை தேவனுக்கு செலுத்துங்க, 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 செலுத்துங்க என்று இவ்வளவு நேரம் எப்பொழுதும் பண்ணுங்க, எல்லாவற்றுக்காக பண்ணுங்க, இடைவிடாமல் பண்ணுங்க. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவுக்காக நாமம் மகிமைப்படும்படியாக பண்ணுங்க என்று நம்ம படித்த நமக்கு 30ஆம் சங்கீதத்தில் நம்ம வேதாகமத்தில் படிக்கும் பொழுது அதனுடைய 10 11 12 நம்ம படிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தாவே கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமையை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே என்ன செய்திருந்தால் இடை கட்டினீர். மகிழ்ச்சி ஏன் வரல, ஏன் வரல அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன் சந்தோஷம் இல்லை? மனசில் ஒரு துக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது, கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த தாவீது சிந்தனை உள்ளவராக இருந்தார். எந்த நேரமும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த 10வது வசனத்திலே, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதித்து கொண்டே இருப்பேன். அந்த 1வது வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாதையும் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மையே போற்றுவேன். அந்த தாவீது, அவருக்கு அவ்வளோ சிந்தனை இருந்தது. எப்பவுமே எந்த நேரமும் தேவனுடைய சிந்தனை அவரை ஆளுகை செய்தது. தாவீது ஒவ்வொன்றும் எண்ணி துதிக்கிறாரு. நான் வெறும் பையன், நான் ஒன்றும் இல்லாதவன், நான் ஆட மாட மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்ன தூக்கி இப்போ இஸ்ரவேலில் தூக்கி என்னை அழகு பார்க்குறாரு. நான் இந்த உலகத்தில் தேசத்தில் நான் ஒரு அதிகாரியாக கூட வேண்டாம், நான் ஒரு அதிபதியாக கூட வேண்டாம், அவர் என்னை எந்த நாளும் நடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அந்த தாவீதுக்கு தேவ சிந்தை இருந்தது. உங்களுக்கு நல்ல உணவு கொடுத்தாரு, உடையை கொடுத்தாரு, நல்ல உறவை கொடுத்துருக்கிறாரு, உங்களை மன்னித்திருக்கிறாரு, உங்களை மீட்டெடுத்து உங்களை சத்தியத்தில் கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் எல்லா நன்மைகளுக்காக, எல்லா காரியங்களுக்காக அதை சிந்திச்சு 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 அந்த புலம்பலெல்லாம் ஆனந்த களிப்பாக மாறணும்னு சொன்னால், அந்த துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறணும்னு சொன்னால், நீ வாளாகாமல் தலையாக மாறணும்னு சொன்னால், நீ கடன் வாங்காமல் நீ கடன் கொடுப்பாய் என்று சொன்னால், அந்த சிந்தனை முழுவதும் தேவனை நோக்கி இருக்க வேண்டும். யாரை நோக்கி? தேவனை நோக்கி இருக்கணும். யாராவது பணம் கொடுப்பாங்க, யாராவது அதை செய்வாங்க, அதில் வாழ்ந்துட்டு போகிறது அல்ல. உங்களுடைய உழைப்பு, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உழைப்பு, உங்களுடைய உழைப்பிலே நீங்கள் தேவனுடைய கரங்களிலே, ஐயா இந்த கரத்தை பலப்படுத்துங்க ஐயா, இந்த கரத்தை வளப்படுத்துங்க ஐயா, இந்த கரத்தை உயர்த்துங்க ஐயா, இந்த கரத்தை ஆசீர்வதிங்கய்யா. எப்படி தாவீது அந்த சிந்தனை இருந்தது. இன்னைக்கு வாரம் அந்த காணிக்கை எண்ணும் போது தெரியும், நம்ம குடும்பத்துக்கு 1000 ரூபாய் இருந்தால் போதுமா ஒரு மாதத்துக்கு நடத்திடுவீங்களா? எவ்வளோ செய்ய வேண்டும் சிந்தனை கொஞ்சமாவது இருக்குதா? எவ்வளோ அழிக்கிறோம், எத்தனை வாகனத்துக்கு, எத்தனை உணவுக்கு, எத்தனை காரியங்களுக்கு. ஆனால் தேவனுக்கு மாத்திரம் அவர் யாராக இருக்கிறாரு? நம்மக்கிட்ட ஒரு பிச்சைக்காரராக இருக்கிறார். வாங்குறதெல்லாம் இவ்வளோ வாங்கியிருக்கிறோம், ஆனால் கொடுக்கும் பொழுது என்னது செய்கிறோமா? நம்முடைய ஊழியங்கள் பலமாக இருக்கிறதா? கன்னியாகுளம் திருச்சபை இன்னும் மேலே வளர்ந்துருக்கிறதா? என்னெல்லாம் செய்யணும் இந்த சபையினுடைய கட்டிடத்திற்காய், இந்த சபையில் வரக்கூடிய ஜனங்களுக்காய் நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம்? ஏதாவது தீர்மானங்கள் இருக்கிறதா? ஒருத்தர் நன்றி செலுத்துகிறார். அந்த நம்முடைய எத்தனை குஷ்டரோகங்கள் எல்லாம் போனது, நம்மளை எவ்வளோ சுகபத்திரத்தோடு வைத்திருக்கிறார். மருத்துவமனைக்கு போனால் 1000, 2000, 5000 செலவு பண்ண நம்மளால முடியுது. வாகனத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பரவாயில்ல, எந்தா 20,000 ரூபாய், 30,000 ரூபாய், 5000, 10,000 போட்டு செலவு பண்ணுறதுக்கு முடியுது.
நமக்கு ஒரு உடை வாங்கினா என்ன இந்த மாதிரி உடைய நல்ல உடையை எடு அப்படின்றோம். நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதா இருந்தால் இவ்வளோ பணம்னு செலவு பண்ணுறோம். டிப்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கௌரவமாக தான் கொடுக்குறோம். இத்தனை டீ குடிக்கிறோம், எத்தனை காஃபி குடிக்கிறோம். ஆனால் எவ்வளோ நம்மளை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். சிந்தனையே இல்லை, சிந்தனையற்ற நிலை. இரண்டாவதாக விசுவாசம் இல்லை, நன்றியே செலுத்தலை. மற்ற 9 பேர் எங்கப்பா? நம்முடைய சபையில் சொல்லலை. மற்ற 9 பேர் எங்கே? நம்பிக்கை இல்லை. என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. வேதாகமத்திலே தேவன் கொடுத்த சகல நன்மைகளையும் ரோமருக்கு எல்லாருமே திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். 1ஆம் அதிகாரம் 20, 21. எப்படி என்றால், காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. என்னெல்லாம் பண்ணாங்க? ஏன் நன்றி செலுத்தலை? 28வது வசனத்திலிருந்து, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படிக்க தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். எப்போ ஒப்பு கொடுக்கிறாரு? ஐயா, தம்பி, சகோதரனே, சகோதரியே, என்னுடைய மகனே, என்னுடைய பிள்ளைகளே, நான் எவ்வளோ உனக்கு செஞ்சுருக்கிறேன். ஏன் அவங்களுக்கு அந்த சிந்தனை வரல? ஏன் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல? அவங்க என்ன திறமை பண்ணாங்க? சகலவிதமான அநியாயத்தினாலும் வேசித்தனத்தாலும் துரோகத்தாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய் புறங்கூறுகிறவர்களாயும் அவதூறு பண்ணுகிறவர்களுமாயும் தேவனுக்கு பகைஞ்சர்களாயும் துரோகம் பண்ணுகிறவர்களாயும் அகைந்தை உள்ளவர்களுமாயும் வீம்புக்காரராயும் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களாயும் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் உணர்வில்லாதவர்களுமாயும் உடன்படிக்கை மீறுகிறவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களுமாயும் இணங்காதவர்களுமாயும் இரக்கமில்லாதவர்களுமாயும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை மரணத்திற்கு பாத்திரராக இருக்கலாம் என்று தேவன் தீர்மானித்திருந்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களும் செய்கிறதும் இல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களையும், ஜெபம் பண்ணாத, பைபிள் படிக்காத, என்னத்தை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் அதுக்கு ஒரு டைம் இல்லையா? இப்போ இந்த டைமில் தான் வந்து பண்ணணுமா? எத்தனை வார்த்தை! ஆனால் என்னென்னலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் அங்கே தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுத்து விட்டார். தேவனை அறிந்தும் தேவனுக்கு மகிமைப்படுத்த வேண்டிய விஷயங்களை அறிந்திருந்தும் அவங்க ஸ்தோத்திரம் பண்ணவே இல்லை. தங்களுடைய சிந்தனையினாலே அவர்கள் என்ன ஆனார்கள்? வீணரானார்கள். ஃபெய்த்லெஸ்னஸ், விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. மூன்றாவதாக திருப்தியற்ற நிலை, அதிருப்தி. எப்பவும் அதிருப்தி. என்னத்த ஒரு வாழ்க்கை, என்னத்த இருக்கிற, எப்போ போவோம் தெரியாது, எப்போ சாவுன்னு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கு என்னவாக இருக்கிறது என்றால் வேறாக இருக்கிறது. நான்காவதாக சுயநலம், செல்ஃபிஷ்னஸ். வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது நன்றி செய்யாமல் போகிறத நம்ம பார்க்க முடியும். நான் கஷ்டப்படுறேன், நான் பாடுபட்டேன், நான் சம்பாதித்தேன், இதை போய் நான் தேவனுக்கும் ஊழியத்துக்கும் நான் கொடுக்கணுமா? நான் எதுக்கு கொடுக்கணும்? அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் தான் அவன் என்ன செய்தான் என்றால், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கடந்து வந்து நன்றி செலுத்தினதை நாம் பார்க்க முடியும். சுகமானவன். மற்ற 9 பேர் எங்கே? ஐந்தாவதாக புறக்கணித்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். தருமையான கர்த்தருடைய நாளிலே நாம் எத்தனை பேர் புறக்கணித்திருக்கிறோம்? ஒரு குழந்தை அது ஏதாவது செஞ்சிச்சுன்னா, தங்கமே, மானே, என் செல்லமேன்னு சொல்லி அந்த குழந்தையை இது பண்ணுறோம். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் இந்த அருமையான நாளிலே எப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால், எப்பொழுதும் நன்றி செலுத்துங்க, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அவர் செய்யணும்னு சொல்லி அவர் மிகவும் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிந்தனை இல்லை, நம்பிக்கை இல்லை, திருப்தியற்ற ஒரு நிலைமை, புறக்கணிப்பு, சுயநலம், இதெல்லாம் இன்றைக்கு அநேக பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது.
இந்த 5 காரியங்கள் நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய ஜனமாய் நாம் தொடர்ந்து எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்வோம். அதுதான் தேவனுடைய சித்தம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே என்ற பாடலை வாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல சத்தமாக பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் அவரை துதிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் பாடி மகிமைப்படுத்துவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றோ பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. வானம் பூமி அழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வுலகை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பானா. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. அவி ஆத்மா சரீரம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் கபீரே. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென். நம் தலையில் நாம் தாழ்த்தி 1 தெசலோனிக்கேயர்